குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறதா இருக்கட்டும், அல்ல யூஜிடிஆர்பி படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நெட்டு செட்டு படிக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கட்டும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பாலிடெக்னிக் லெக்சரர் அண்ட் இன்ஜினியரிங் டிஆர்பி எதுக்கு படித்தாலும் நமக்கு எது பேஸ் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் பேஸாக இருக்கும். நமக்கு இப்போ பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகிருக்காது. நீங்கள் பழசை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்திருக்க புது சிலபஸை பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்ல ஒரு 4 ஒர்க்ஸ் இதை மட்டும்தான் மாற்றிருப்பாங்க. அதே ஆர்த்தை அது வேற ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த வேற ஒரு ஒர்க்கை படிக்கிறதுக்கு முன்னாடி அவரு எந்த காலகட்டத்தில் இருந்தார், அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே நமக்கு போதும். அதை நம்ம ஈஸியாக ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கும் ராங் ஆன்சரை எலிமினேட் பண்ணுறதுக்கும் நமக்கு வாய்ப்பாகும். அப்போ நமக்கு முத தெரிய வேண்டியது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இப்போ நம்ம யூஜி படிக்கும் போது இதுதான் நமக்கு ஹெல்லுன்னு சொல்லுவாங்க, ஹெல்லுன்னு இருந்திருக்கும். ஆனால் அப்போ நமக்கு இது ஹெல்லாக தான் இருந்திருக்கும். ஹெல் மீன்ஸ் என்னன்னா நரகமாக தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த வயசில் நமக்கு புரிஞ்சிருக்காது. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுட்டு வரும்போது இவ்வளோ ஈஸியாக இருந்ததை நம்ம ஏன் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு இப்போ தோணும் நமக்கு. இப்போ நம்ம புதுசாக பிஜிடிஆர்பி படிக்கிறது, யூஜிடிஆர்பி படிக்கிறது, இதெல்லாம் நமக்கு நம்முடைய காலத்துடைய கட்டாயம். அந்த கட்டாயத்தில் நம்ம படிக்கும் போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா தான் நம்ம ஈஸியாக படிக்க முடியும். சரி, ரைட். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ப்ரெஸ்கிரைப் பண்ணுறதே அப்படின்னா எந்த புக் அப்படின்னா ஹட்சனோட புக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹட்சன் புக்கு, ராமச்சந்திரன் நாயர், இந்த 2 புக்கும் உங்கள் கையில் இருக்கணும். இந்த கையில் இருந்துட்டு நீங்கள் படித்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் அப்ளை பண்ணுற எல்லாருமே படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா படிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை ஒரு போட்டியாகவே நீங்கள் எடுத்துகிட்டு படிக்கக்கூடாது. நமக்கு நம்ம தான் போட்டி அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். சரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் பேஸ் அப்படின்னா அதை எப்படி படிக்கிறது? இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். நீங்கள் கவனிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரி, ரைட்டு. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு 12 ஏஜ் இருக்கு. 12 ஏஜ் இருக்கு. முத சாசர்லேருந்து தொடங்குறதுனால நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சாசர் வந்து இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க, இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்கிறாங்க. அதனால சாசர்லேருந்து தான் நமக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆகுது. அவர்லேருந்து நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குது. அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். தமிழில் எப்படி தொல்காப்பியம் கிடைச்சதோ அது போல பியோஃப்னு ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கும். அதுக்கு பிறகு ஒன்றும் அப்படியே தெரியாது. இப்போ சாசர்லேருந்து தான் நமக்கு கரெக்டான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும். அப்போ சாசருங்கிறது நமக்கு மறந்தே போக, ரைட். இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்லக்கூடிய சாசர்லேருந்து தொடங்கிருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஏஜஸையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப குழப்பமா இருக்கும் படிக்கும் போது. சரி, அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நான் படிக்கும்போது என்ன பயன்படுத்தி படிச்சேனோ அதை உங்களுக்கு இப்போ சொல்லான். இப்போ பாருங்க, சாசர் நமக்கு நல்லா தெரிகிறதுனால முதது நல்லா பார்த்துக்கோங்க, அது நினைவில் இருக்கும். மற்றது பாருங்க, எஸ்எம்டி பஸ்ல புனிதாவும் ஜெயக்குமாரும், எஸ்எம்டி பஸ்ல புனிதாவும் ஜெயக்குமாரும் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு, ஒயிட் கலர் டிஷர்ட் அணிந்து கொண்டு ஹானஸ்டா போனாங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எம்டி பஸ்ல புனிதாவும் ஜெயக்குமாரும் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு ஹானஸ்டா போனாங்க அப்படின்னு மட்டும் நான் மனசுல வச்சுக்கோங்க. இது மனசுல வச்சுட்டாலே நமக்கு இந்த ஏஜஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஏஜஸ்னா இந்த இடத்துல நமக்கு அந்த காலகட்டம், ஷேக்ஸ்பியரோட காலகட்டம் எப்படி இருந்துச்சு, மில்டனோட காலகட்டம் எப்படி இருந்துச்சு, ட்ரைடனோட காலகட்டம், இப்படி அந்த காலகட்டத்தை பத்தி படிக்கிறதா நம்ம இந்த ஏஜ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ரைட். இப்ப பார்ப்போம். இந்த சாசர் அப்படிங்கிறது நம்ம அவர்ல இருந்தா தொடங்குறதுனால அதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுனால அதை நான் விட்டுருக்கேன். இப்ப அடுத்து வரக்கூடியது இந்த சாசர்ல இருந்து இந்த டாட்டல்ஸோட மிஸ்செலனி அப்படிங்கிறது இது வரைக்கும் இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராமா டெவலப் ஆகும். அந்த ட்ராமா மிராக்கிள் பிளே, மிஸ்ட்ரி பிளே அப்படின்னு டெவலப் ஆகும். அந்த பிளேஸ் எல்லாம் டெவலப் ஆகிற காலகட்டம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்து
ஷேக்ஸ்பியர். இப்ப பாத்தீங்கன்னா எஸ்எம்டி பஸ்ல புனிதாவும் ஜெயக்குமாரும் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு ஹானஸ்டா போனாங்கன்னு சொல்லியிருக்கேன். ரைட். இந்த எஸ்எம்டி எஸ் ஃபார் என்ன சார்? எஸ் ஃபார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர். எஸ் மீன்ஸ் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் ஏஜ். எம் ஃபார் மில்டன் ஏஜ். எம் மீன்ஸ் என்னது? மில்டன். மில்டன் ஏஜ். அண்ட் தென் டி ஃபார் என்னது? ட்ரைடன் ஏஜ். ட்ரைடன். ஜான் ட்ரைடன். ட்ரைடன் ஏஜ். புனிதாவும் ஜெயக்குமாரும். புனிதா. புனிதா மீன்ஸ் போப். ஏஜ் ஆஃப் போப். அண்ட் தென் ஜான்சன். ஜெயக்குமாரும் அப்படிங்கிறது ஜான்சன் ஏஜ். ஜெயக்குமார் அப்படிங்கிறது என்னது? ஜான்சன் ஏஜ். ரைட். ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு ஹானஸ்டா போனாங்க. ஒயிட் கலர் மீன்ஸ் டபிள்யூ மீன்ஸ் வேர்ட்ஸ்வர்த். வேர்ட்ஸ்வர்த். அண்ட் தென் டி ஃபார் என்னது? டென்னிசன். டி ஃபார் டென்னிசன். இந்த லாஸ்ட் ஒன் ஹானஸ்டா போனாங்க அப்படிங்கிறது ஹார்டி ஏஜ். ஹார்டி ஏஜ். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ சாசர்ங்கிறது நமக்கு மனசுக்குள்ள இருக்கு. அடுத்து கொஞ்சம் காலகட்டம் அங்க இங்கிலாந்துல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்போ டிராமா டெவலப் ஆகும். அதுக்கு பிறகு வரது தான் எஸ்எம்டி பஸ்ல புனிதாவும் ஜெயக்குமாரும் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு ஆனஸ்டா போனாங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். இப்போ பிஃபோர் சாஸ் இந்த காலகட்டம் என்னென்ன காலகட்டம், அதோடைய இயர்ஸ் என்ன, எவ்வளவு காலகட்டம் நடந்துச்சு அப்படின்னா பிஃபோர் சாசர். சாசருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 500ல இருந்து 1340 வரைக்கும். 500ல இருந்து 1340 வரைக்கும். இந்த ஏஜ் ஆஃப் சாசர் பாத்தீங்கன்னா 1340ல இருந்து 1400 வரைக்கும். 60 வருஷம். நீங்க இந்த 60 வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். 60 வருஷம். ரைட். அடுத்து சாசர்ல இருந்து டாட்டல்ஸோட மிஸ்ஸலனி வரைக்கும். டாட்டல்ஸோட ஒர்க் மிஸ்ஸலனி வரைக்கும் பாத்தீங்கன்னா 1400ல இருந்து 1557 வரைக்கும். இந்த 1400ல இருந்து 1557 வரைக்கும் 1557 வரைக்கும் டிராமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. டிராமா கொஞ்சம் கொஞ்சமா அங்க டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த டிராமா டெவலப் ஆகிறத வச்சுதான் நம்ம அடுத்த ஷேக்ஸ்பியர் இதுக்குள்ள இறங்குவார். நாடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த திரையரங்கில் போய் வேலை செய்யக்கூடிய ஷேக்ஸ்பியர் அடுத்து அப்படியே வேடமிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ரைட்டராகவே மாறுவார். அப்ப இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் எஸ்எம்டி பஸ்ல ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் டிராமா. ஷேக்ஸ்பியர் பாத்தீங்கன்னா இது டிராமா காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஷேக்ஸ்பியர்னால நமக்கு டிராமா வந்துடணும். டிராமா. அடுத்து பாருங்க ஏஜ் ஆஃப் மில்டன். மில்டன் வந்துட்டா என்ன வந்துடணும்? பியூரிட்டனிசம். பியூரிட்டனிசம் இதை கடவுளை பத்தி மட்டும்தான், இந்த காதல் இதெல்லாம் எழுத மாட்டாங்க. பியூரிட்டனிசம். இங்க பாத்தீங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட் வந்திருக்கும். அப்படியே எடுத்துக்கிட்டீங்க ஜான் பனியன், பில்கிரிம் ப்ராக்ரஸ், இது எல்லாமே கடவுளை பத்தி இருக்கும். ரைட். அடுத்து ஜான் ட்ரைடன். ட்ரைடன் ஏஜ். ட்ரைடன் ஏஜ்னா நமக்கு என்ன ஒத்து வரணும்? ட்ரைடன் ஒர்க் ஆல் ஃபார் லவ். ஆல் ஃபார் லவ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆல் ஃபார் லவ் கிட்டத்தட்ட ஆண்டனியன் கிளியோபெட்ராவோட கடைசி 1 மணி நேரத்தை எடுத்து வச்சுட்டு அழகா டெவலப் பண்ணி வச்சிருப்பாரு. யாரு? ட்ரைடன். அப்ப எஸ்எம்டி பஸ்ல புனிதாவும். புனிதா தான் பி ஃபார் போப். போப்னாலே சட்டையர் தானே பார்க்கணும். போப் ஏஜ். ரைட். அலெக்சாண்டர் போப். அலெக்சாண்டர் போப்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா அவருடைய நல்ல ஒர்க்கு ரேப் ஆஃப் தி லாக். ரேப் ஆஃப் தி லாக். ரைட். லாக் அந்த ரெட்டை சடை இருக்கு இல்லையா, அதை அப்படியே அறுத்துட்டு போயிடுவார். இதை நீங்க அப்படியே கொண்டாந்து நம்ம சினிமாவில் வச்சிருப்பாங்க. ஒரு திருப்பாச்சின்னு நினைக்கிறேன். திருப்பாச்சி படத்துல பாருங்க, போயிட்டு அந்த கேர்ல அப்படியே பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. நிறைய பாருங்க நம்மளுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட் தான் நமக்கு இங்க சம்திங்கா வந்திருக்கு. ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட் எடுத்துக்கோங்க. டெம்பஸ்ட்டை படிச்சுட்டு அப்படியே சம்திங் வந்து பாருங்க. ஜெயம் ரவி நடிச்ச படம். அங்க அப்பா இருப்பாரு, இங்க அண்ணன் கேரக்டரா இருப்பாங்க. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ஏஜையும் படிக்கும் போது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படி படிங்க. ரைட். அடுத்து பாருங்க புனிதாவும் ஜெயக்குமார்னு சொன்னேன். எஸ்எம்டி பஸ்ல புனிதாவும் ஜெயக்குமார். ஜெயக்குமார் மீன்ஸ் ஜான்சன். ஜான்சன்னா இவர் சாமுவேல் ஜான்சன். இங்க ஷேக்ஸ்பியர் காலத்துல ஒருத்தர் இருப்பார், பென் ஜான்சன். பென் ஜான்சன் ஒருத்தர் இருப்பார். பென் ஜான்சன் யாரு? அல்கெமிஸ்ட் எழுதினவர். அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒர்க்கு நம்ம போன பிஜிடிஆர்ல இருந்தது. இப்ப இருக்காருன்னா அடுத்த சிலபஸ் படி பார்ப்போம். இந்த அல்கெமிஸ்ட்னா என்ன அர்த்தம்? ரசவாதி. ரசவாதி. எப்படி தங்கம் முலாம் பூசுறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய வீட்டுல ஏமாத்திட்டு போறாங்க இல்லையா, அவங்க தங்கத்தை வாங்க நாங்க சுத்தம் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அந்த கேரக்டர் தான் பென் ஜான்சன். இங்க ஷேக்ஸ்பியர் காலத்துல அல்கெமிஸ்ட்னு எழுதிப்பாரு. அவரு பென் ஜான்சன். இவரு சாமுவேல் ஜான்சன். சாமுவேல் ஜான்சன்னா என்ன சார் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா டிக்ஷனரி. டிக்ஷனரி எப்ப சார் வந்துச்சு? 1755ல
இந்த காலகட்டம். அப்பதான் இந்த காலகட்டம் தெரிஞ்சுன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளதான் இவரோட ஒர்க் எல்லாம் வந்திருக்கும், இந்த காலகட்டத்துக்குள்ளதான் இவரோட ஒர்க் வந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். அதனாலதான் இதை உங்களுக்கு முதல்ல நீங்க இதை மனப்பாடம் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து பாருங்க. புனிதாவும் ஜெயக்குமாரும் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு, ஒயிட் மீன்ஸ் என்னது? வேர்ட்ஸ்வொர்த். வேர்ட்ஸ்வொர்த்னால என்னது? நேச்சர் போயிட். நேச்சர். இந்த இடத்துல ஒரு வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்லுவாரு? பாமர மக்கள்கிட்ட இருந்தா என் லாங்குவேஜ் ரஸ்டிக் லாங்குவேஜ், ரஸ்டிக் பீப்புள் இருந்தா நான் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாரு. அதுக்கும் இவரோட வேர்ட்ஸ்வொர்த்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும்? அவரோட ஃப்ரெண்ட் கோல்ட்ரிட்ஜ். கோல்ட்ரிட்ஜ் ஞாபகத்துக்கு வந்துடும். ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட இந்த தொடங்குற இடத்துல பாருங்க, 1798லயே ஒரு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒர்க் என்னென்ன ஒர்க்கு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? ப்ரீஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ். ப்ரீஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆரம்பிப்பாங்க. ஒரு 23 ஒர்க்ஸ் இருக்கும். 23 ஒர்க்ஸ்னா என்ன அர்த்தம்? இதுல வேர்ட்ஸ்வொர்த் ஒரு 19 ஒர்க் எழுதியிருப்பாரு, கோல்ட்ரிட்ஜ் ஒரு 4 ஒர்க் எழுதியிருப்பாரு. இந்த 4 ஒர்க்கும் எழுதிட்டு இவங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்படியே ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க. இந்த ப்ரீஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுதான் 1798 லிரிக்கல் பேலட்ஸ். அப்ப இந்த காலகட்டம் கரெக்டா. ப்ரீஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ்னா என்னது? 1798 அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். ரைட், அடுத்து பாருங்க. ஏஜ் ஆஃப் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு ஆல்ஃபிரட் டென்னிசன் காலம். ரைட், டென்னிசனோட காலம் எந்தெந்த ஒர்க் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. அண்ட் தென் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு ஹானஸ்டா போனாங்க தான் ஹார்டி ஏஜ். ஹானஸ்ட் மீன்ஸ் என்னது? ஹார்டின்னு சொல்லியிருக்கோம். ஹார்டி ஏஜ் பாருங்க. ஹார்டி ஏஜுக்கு அப்புறம் மாடர்ன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, பிஃபோர் சார்சர் 500 to 1340. சார்சரோட ஏஜ் என்னது? 1340ல இருந்து 1400 வரைக்கும். இந்த சார்சர் காலகட்டத்தில இருந்து டாட்டல்ஸ் மிஸ்ஸலனி வரைக்கும் 1400ல இருந்து 1550 வரைக்கும். அப்ப கொஞ்சம் டிராமா டெவலப் ஆயிட்டே இருக்கு. அடுத்து பாருங்க, ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் மில்டன். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பாத்தீங்கன்னா 1557 to 1625, 1557ல இருந்து 1625 வரைக்கும். ஏஜ் ஆஃப் மில்டன் 1625ல இருந்து 1660 வரைக்கும். ஏஜ் ஆஃப் ட்ரைடன் 1660ல இருந்து 1700 வரைக்கும். ஏஜ் ஆஃப் போப்பு 1700ல இருந்து 1745 வரைக்கும். ஜான்சன் 1745ல இருந்து 1798 வரைக்கும். இந்த ப்ரீஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட்ஸ் ஸ்டார்ட் பண்றது இதுக்கப்புறம் தான் அப்படி ஸ்டார்ட் ஆகும். அந்த இயர்ல அடுத்து ஸ்டார்ட் ஆகும். ரைட், இந்த வேர்ட்ஸ்வொர்த் காலம் பாத்தீங்கன்னா 1798ல இருந்து 1832 வரைக்கும். ஏஜ் ஆஃப் டென்னிசன் 1832ல இருந்து 1887 வரைக்கும். ஹார்டியோட ஏஜ் பாருங்க, 1880ல இருந்து 1928 வரைக்கும். கிட்டத்தட்ட நம்மளுடைய காலகட்டம் வந்துருச்சு. 1928 வரைக்கும். இந்த 1928ல இருந்து இப்போ வரைக்கும் மாடர்ன் ஏஜ் போயிட்டே இருக்கு. இது நிறைய நமக்கு போயம்ஸ் எல்லாமே வந்துட்டு, போயம்ஸ், டிராமாஸ் எல்லாமே லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் நிறைய வந்துட்டு. அப்ப லிட்ரேச்சர் ஒர்க்ஸை எப்படி படிக்கணும்னா இந்த வரிசை கிரமமா இந்த காலகட்டத்துல ஷேக்ஸ்பியர் காலகட்டத்துல வந்தது எப்படி இருக்கும்? டிராமாஸ் நிறைய வந்திருக்கு. ஷேக்ஸ்பியர் எப்படிலாம் எழுதினாரு அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. எனக்கு இதுல நிறைய ஷேக்ஸ்பியரை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா இவரை பத்தி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பா விஜயோட உடைந்த நாட்கள் கிடைச்சுன்னா ஒரு தடவை படிக்கும் போது ஒத்தல்லோவை அவர் தமிழ்ல கவிதைப்படுத்தி வச்சிருப்பார். தமிழ்ல கவிதைப்படுத்தி வச்சிருக்கப்போ அவ்வளவு அழகா இருக்கும். ஷேக்ஸ்பியரோட அந்த சொல்லாற்றலை அப்படி அழகா யூஸ் பண்ணியிருப்பார். சந்தேகம், சஸ்பீசியஸ், எவ்வளோ அழகா, கருப்பு சிகப்பு ஒரு மனிதனுக்குள்ள எவ்வளோ சந்தேகத்தை உருவாக்குது அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஷேக்ஸ்பியரோட ஹீரோயின்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஏழையே முடியும், ஆண் முடியும். ஆர்டியனா, சிலியா, கிளியோபட்ரா, கிரசிடா, டெஸ்டிமோனா, எமிலியா, ஹெலனா, இசபெல்லா, இது எல்லாமே ஏல முடியும். இதே ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஒரு எடுத்து பார்க்கும்போது ஆச்சரியமா, அதை ரிசர்ச் பண்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தோணும். ஏன் அவர் ஏல யூஸ் பண்ணியிருக்காரு? மிராண்டா ஏலே யூஸ் பண்ணியிருப்பாரு, எமிலியா, இது எல்லாமே ஏல இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது ஆனே முடியும். இதுக்கும் அவருக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணும். ஏன் அவருக்கு ஒரு ராசியான ஒரு எழுத்தா கூட இருக்கலாம் ஏங்கிறது. அப்படி யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப படிக்கும் போது இன்ட்ரெஸ்டா படிங்க, இதுல என்ன நடந்துட்டு இருக்கு. இப்ப மில்டன் எடுத்துக்கோங்க. மில்டன் காலத்துல தான் பாருங்க எல்லாமே கடவுளை பத்தியே எழுதுவாங்க. சாட்டன், காடு, பேரடைஸ் லாஸ்ட்லாம் புக் நம்பர் 9 படிச்சீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு
நம்மளும் சரி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் காடோட இதுதான். அன்னைக்கு ஈவ் பண்ண தப்பு நமக்கு இன்னைக்கு போட்டு நமக்கு இவ்வளவு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் சும்மா இருக்க விதமா போயிட்டு அந்த ஆப்பிளை சாப்பிட்டு அந்த ஆப்பிளை சாப்பிட்டது சும்மா இருக்காம இவன் கொஞ்சம் போய் கடிச்சு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கூட தோணும். ரைட். அப்ப மில்டன் காலத்துல எல்லாமே கடவுளை பத்தினே இருக்கும். ரைட். இப்போ உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இந்த ஏஜ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஏன்னா இந்த சென்டென்ஸை நீங்க படிச்சுட்டாலே போதும், மனசுல வச்சுட்டா போதும், இதை அழகா வரிசைப்படுத்தி வச்சுக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் பிஃபோர் சாசர், சாசருக்கு முன்னாடி அது சாசர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறதுனால நமக்கு ஞாபகத்துல இருக்கும். சாசருக்கு அடுத்த ஒரு காலகட்டம் வருது, அது நமக்கு அவ்வளவு பெருசா இல்லை, கொஞ்சம் படிச்சுக்கலாம். அதுல இருந்து வர்றது எஸ்எம்டி பஸ்ல புனிதாவும் ஜெயக்குமாரும் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு ஆனஸ்டா போனாங்க அப்படிங்கறது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப எஸ்எம்டின்னா எஸ் மீன்ஸ் ஷேக்ஸ்பியர், எம் ஃபார் என்னது மில்டன், டிங்கிறது ஜான் ட்ரைடன் அண்ட் புனிதாவும் ஜெயக்குமாரும், பி என்னது போப் அலெக்சாண்டர் போப் அண்ட் ஜே ஃபார் சாமுவேல் ஜான்சன், நாட் ஏ பென் ஜான்சன், சாமுவேல் ஜான்சன். ரைட். ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டுன்னு சொன்னேன். ஒயிட் மீன்ஸ் என்னது வேர்ட்ஸ்வர்த் அண்ட் தென் டிஷர்ட் போட்டு டென்னிசன் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஹானஸ்டா போனாங்கிறது ஹார்டி ஏஜ். ரைட். இதை நீங்க மனசுக்குள்ள வச்சு படிங்க. இந்த சிலபஸை படிக்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு சைடில் ஒரு ஹட்சன் புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. இதையும் வச்சுக்கோங்க. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் விட்டு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஹட்சன் புக்கை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஏஜ் ஆஃப் சாசரை முடிச்சுட்டு அந்த காலகட்டத்தில் உள்ள ஒர்க்கை படிச்சு பாருங்க. ரெண்டுக்கும் ஒரு ஒரு என் லிங்க் இருக்கும், ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும். அதை படிச்சோம்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏஜ் ஆஃப் சாசர்னா நமக்கு நான் படிக்கும் போதெல்லாம் இஆர்ஹெச்னு வச்சுக்குவேன். இஆர்ஹெச் அப்படின்னு வச்சுக்கோ. இஆர்ஹெச்னா இது 3 மன்னர்களுடைய காலத்துல வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது 3 மன்னர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இஆர்ஹெச் அப்படின்னு இப்படி நம்ம மனசுல வச்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன நமக்கு எளிமையா தமிழ்ல கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மனசுல ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன கோட் வேர்டா நம்ம வச்சுக்கலாம். ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதே போல நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஏஜ் ஆஃப் சாசர், முதல்ல இருக்கக்கூடிய ஏஜ் ஆஃப் சாசர் தான் பார்க்க போறோம். இந்த ஏஜ் ஆஃப் சாசருக்கு முன்னாடி பிஃபோர் சாசர் கொஞ்சம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு அடுத்து போயிடுவோம். அடுத்து பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் ஃபர்ஸ்ட் யூனிட், அதுல இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாம் கண்டினியூவா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். அதே போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிஜிடிஆர்பி படிச்சாலும் அல்லது யூஜிடிஆர்பி படிக்கணும்னாலும் செட்னரி படிச்சாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணதான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு இதுல மெரிட்ஸ் இருந்தாலும் சரி, டிமெரிட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே போல எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.